தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 65 அதிகாரம் 19 வசனம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன். என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் கிருபையின் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கின்றவர்களை அவர் எருசலேம் சந்ததி என்று கூறுகின்றார். அதாவது இஸ்ரவேலர் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று கூறுகின்றார். அதாவது கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் நாம் சிறு சிறு பாவத்தை கூட நாம் இனி செய்யாமல் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கின்றோம். சில நேரங்களில் சில நம்மை அறியாமல் சில தவறுகள் நடந்து விடுகின்றன. அது சாத்தானின் சதி. அதை கூட உணர்ந்து இனி இந்த தவறு செய்யக்கூடாது என்று பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நம்மேல் அவர் மகிழ்ச்சியா இருப்பாராம். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி நம் வீட்டில் கேட்கப்பட மாட்டாது என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆகவே இன்னும் நாம் அனுதினமும் நம்மை சோதித்து பார்த்து பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார். இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் சண்டை சச்சரவுகளின் சத்தமும் நிந்தை அவமானங்களும் நமக்கும் நம் சந்ததிக்கும் வராதாம். அவர் நம்மேல் களி கூர்ந்து நம்மேல் மகிழ்ச்சியா இருந்து அவரும் நம்மேல் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய பரிசுத்தத்தினுடைய முயற்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் மகிழ்ச்சியாக 1000 தலைமுறை மட்டும் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே மகிழ்ந்து கடைகூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களை மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய பரிசுத்த முயற்சியால் மகிழ்ச்சி அடைந்து அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் சண்டை சச்சரவுகளின் சத்தமும் நிந்தை அவமானங்களும் இனி எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் வராது, எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோம் என்று நாங்கள் பொருத்தனை செய்கின்றோம், அல்லது உறுதி செய்கின்றோம். அப்பா, எங்களை உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி நடக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.